இதுவரை விண்வெளியில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் விசித்திரமான மற்றும் மர்மமான 5 சப்தங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள். ஏப்ரல் 2002 நாசாவின் கசினி விண்கலம் சனி கிரகத்தை அதாவது சாட்டர்ன் பிளானட்டை நெருங்கும் பொழுது அந்த கோள் தன்னுடைய துருவங்களிலிருந்து மர்மமான கதிர்வீச்சுகளை உமிழ்வதை கண்டறிந்தது. அதாவது அந்த விண்கலம் தன்னுடைய கதிர்வீச்சு அளக்கும் கருவியில் நிறமாலியுடன் கூடிய அதிர்வெண்கள் இணைந்து தோன்றும் சப்தங்களை பதிவு செய்தது. அது மட்டுமல்லாமல் சிறு சிறு கதிர்வீச்சுக்கு ஆதாரமாக இருக்கும் சனி கிரகத்தின் காந்த புலத்தையும் கண்டறிந்தது. கசினி விண்கலம் பதிவு செய்த சனி கிரகத்தின் கதிர்வீச்சுகளின் அதிர்வெண்கள் மனிதர்களால் கேட்கக்கூடிய வரம்பில் இல்லை என்றாலும் அதனை பிறகு மனிதர்களால் கேட்கக்கூடியதுமாக மாற்றி ஒளிபரப்பு செய்தனர். அந்த சப்தம் இதோ. நமது சூரிய மண்டலத்திலேயே வியாழன் கிரகம் அதாவது ஜூபிட்டர் தான் மிகவும் பெரிய கிரகம். இந்த கிரகம் தன்னுள்ளே மிகவும் மோசமான அசுரத்தனமான வானிலையை கொண்டுள்ளது. மிகவும் புகழ் வாய்ந்த சிவப்பு புள்ளியுடன் கூடுதலாக இந்த கிரகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த புயல்களும் உள்ளன. அது மட்டுமல்லாமல் நம் பூமியில் உள்ள மின்னலை விட 1000 மடங்கு வலுவான மின்னல்களும் இங்கு உருவாகின்றன. இந்த மிக பெரும் மின்னல்கள் தன்னுடைய மின்காந்த ஆற்றலை விண்வெளிக்கு கடத்தும் பொழுது மிக பெரும் ஓசைகளை எழுப்புகின்றன. இந்த ஓசைகளின் பெயர் ஜோவியன் விஸ்லர்ஸ். 1979ஆம் ஆண்டு வாயகர் விண்கலம் இந்த கிரகத்தின் மிகவும் ஆக்ரோஷமான புயல்களையும் பயங்கரமான மின்னல் தாக்குதல்களையும் பதிவு செய்தது. அந்த சப்தம் இதோ. ஆகஸ்ட் 2012 வாயகர் 1 விண்கலம் பூமியில் இருந்து கிளம்பி தன்னுடைய 35 வருட விண்வெளி பயணத்துக்கு பிறகு சூரிய மண்டலத்தையே விட்டு வெளியேறி கொண்டிருந்தது. அப்பொழுது சூரிய அதிர்ச்சி கதிர்களாலும் அண்ட அலைகளாலும் ஏற்பட்ட மோதலால் உண்டான சப்தத்தை பதிவு செய்தது. இந்த நிகழ்வு 1200 மைல்களுக்கு அப்பால் சூரிய தாக்கத்தை எதிர்த்து விண்வெளி வாயு குவியல்களால் ஏற்படுகின்றன. மறுபடியும் 2013ஆம் ஆண்டு 2வது தடவையாக இந்த சப்தத்தை பதிவு செய்த போது இந்த விண்கலம் எவ்வளவு தூரம் சூரியனை விட்டு விலகி சென்றதோ அவ்வளவு அளவிற்கு அந்த சப்தமும் உயர்ந்து உள்ளது தெரிய வந்துள்ளது. அந்த சப்தம் இதோ. ரொசிட்டா விண்கலம் 67P சுரியோமோ ஜிராசிமென்கோ என்ற வால் நட்சத்திரத்தை ஆகஸ்ட் 2014ஆம் ஆண்டு நெருங்கும் போது விசித்திர சப்தம் பதிவானதால் அதன் விஞ்ஞானிகள் ஆச்சரியம் அடைந்தனர். பின்னர் இந்த வால் நட்சத்திரத்தின் காந்தப்புல அலைவுகளால் இப்படியான சப்தம் பதிவானது என நம்பினர். இந்த காந்த அதிர்வெண்களின் வேறுபாடு 40 முதல் 50 மில்லியட்ஸ் வரை இருந்தன. இவை மனித காதுகளால் கேட்கப்படக்கூடிய சப்தத்தை விட 10,000 மடங்கு குறைவானதாகும். பின்பு இந்த ஒலியினை கேட்கக்கூடிய வரம்பில் மாற்றினர். அந்த சப்தம் இதோ. இந்த சப்தம் எந்த இயற்பியல் செயல்முறையால் ஏற்படுகிறது என்று தெளிவாக கூற முடியவில்லை என்று ரொசிட்டா விஞ்ஞானிகள் குழு தெரிவித்தாலும் அந்த வால் நட்சத்திரம்
தன்னுடைய துகள்களை வெளியேற்றுவதுடன் இந்த சப்தம் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றனர். விண்வெளியிலேயே மிகவும் விசித்திரமானதாக கருதப்படும் GRS 1915+105 என்ற பைனரி நட்சத்திர அமைப்பு தன்னுள் ஒரு கருந்துளையையும் அதற்கு தொடர்ந்து உணவூட்டி கொண்டிருக்கும் ஒரு நட்சத்திரத்தையும் கொண்டுள்ளது. இந்த ஜோடி விண்வெளியில் அனல் காற்றுடன் கூடிய தடுமாற்றத்தை உண்டாக்குகிறது. இதில் உள்ள கருந்துளை தனக்கு பக்கத்தில் உள்ள நட்சத்திரத்தை மெல்ல மெல்ல உரித்து தன்னை மிகப்பெரிய தட்டு போல் வளர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த கருந்துளை ஒவ்வொரு அரை மணி நேரமும் 100 லட்சம் கோடி டன் எடைக்கு நிகரான எரிகற்களை விண்வெளியில் தூக்கி எறியப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாசாவின் ரோசி எக்ஸ்ரே டைம் எக்ஸ்ப்ளோரர் என்ற செயற்கைக்கோள் இந்த செயல்பாட்டை 1996ஆம் ஆண்டு கவனித்தது. இந்த பதிவினை மாசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் இதனை கேட்கும்படியான ஒலியாக மாற்றி தந்தது. அந்த சப்தம் கேட்பதற்கு கருந்துளையின் அடர்ந்த இதய துடிப்பு போன்றே இருந்தது. அந்த சப்தம் இதோ. இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.